வணக்கம் தோழர்களே. இன்றைக்கி ஒரு கதை பார்ப்போமா? யமதர்மராஜாவுக்கு ரொம்ப நாளாக பூலோகத்தில் வாழணும் அப்படின்ற ஒரு ஆசை ஏற்பட்டுச்சு. அவர் அந்த ஆசையை நிவர்த்தி பண்ணுறதுக்காக சித்திரகுப்தனாண்ட தன்னுடைய பொறுப்புகள்லாம் ஒப்படைச்சிட்டு, நீ கொஞ்ச நாள் பார்த்துக்கோ, நான் கீழே போயிட்டு வந்துடுறேன், பூலோகத்துக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டார். வந்ததுமே அவர் ஸ்ட்ரெயிட்டாக டி நகர் போகிறாரு. டி நகரில் அங்கங்கே சுற்றும் போது அவருக்கு மனிதர் வேடம் அணிந்து அங்கேருந்து சுற்றும் போது அவருக்கு ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஒரு முகவராக வேலை கிடைக்கிது. அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு அப்படியே இருக்கார். டி நகரில் பார்க்குறாரு, கொள்கிறாரு, எல்லாமே அவருக்கு பிடிச்சு போனதுமே இந்த டி நகர்லேயே ஒர்க் பண்ணும்போது அந்த வேலை செய்கிற இடத்துலையே ஒரு பொண்ணை இவர் விரும்புகிறாரு. அந்த பொண்ணு இவர் விரும்பி கல்யாணம் பண்ணிடுறாங்க. கல்யாணம் பண்ணதுமே கல்யாணத்தினுடைய விளைவாக ஒரு குழந்தை பிறக்குது, ஒரு ஆம்பளை குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்காக இவர் இவர் பார்வையிலேயே போயிட்டு இன்சூரன்ஸ் கேட்டால் போடக்கூடிய அளவுக்கு, போடாதாலையும் போடக்கூடிய அளவுக்கு போட்டு நல்லா ஏர்ன் பண்ணி அந்த பையனை ஒரு பெரிய படிக்க வச்சு டாக்டருக்கும் படிக்க வச்சிடுறாரு. இதற்கிடையில் சித்திரகுப்தா அங்கேருந்து கூப்பிட்றாரு, யமதர்மராஜா, இது மாதிரி நீங்கள் வாங்க, ஏன்னா நான் பார்த்துக்க தான் முடியும், ஆனால் உயிர் எடுக்கிற பொறுப்பு என்கிட்ட கிடையாது, அந்த அதிகாரம் கிடையாது, நீங்கள் வந்தால் தான் பண்ண முடியும், நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க அப்படின்றாரு. இவர் என்ன செய்யறதுன்னு தெரியல. சரி, பொண்டாட்டியும் ரொம்ப தொல்லை தாங்க முடியல, ஒரு நச்சரிப்பு, கொஞ்ச நாள் தானே பொண்டாட்டி, அப்புறம் நச்சரிப்பு ஆகிடுவாங்க இல்லையா, நச்சரிப்பு இருக்கும். சரி, இவர் யோசனை பண்ணுறாரு, போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பையனை தனியாக கூப்பிட்டு, தம்பி, நான் யமதர்மராஜா, நான் இங்கே வந்ததுக்கு அம்மாவை கட்டினேன், உன்னை பெற்றேன், உன்னை நல்லா படிக்க வச்சேன், என் வேலை முடிஞ்சிருச்சு, நான் கிளம்புறேன்ப்பா. அம்மா கேட்டால் என்னப்பா சொல்லுவேன்? அப்பா காணுன்னு சொல்லிவிடுப்பா. அம்மா எப்படி ஒத்துப்பாங்க? அது ஒத்துக்க மாட்டாங்களே. அப்போ என்னப்பா செய்யுது சொல்லுப்பான்னு. நான் டாக்டர் படிச்சிட்டேன், நான் ஃபேமஸான டாக்டர் ஆகணும், அதுக்கும் ஏதாவது ஒரு வழி சொல்லிட்டு போங்கப்பா அப்படின்றான். சரி, அப்படின்னா நீ ஒரு சீரியஸான பேஷண்ட் யாராவது இருந்தாங்கன்னா நீ அவங்கள போய் பார்த்தீங்கன்னா அவங்க தலை அருகில் நான் நின்னேன்னா அவங்களுடைய உயிரை எடுக்க போகிறேன்னு அர்த்தம். தலை அருகில் நான் இல்லைன்னா அவங்க பொழைச்சிப்பாங்கன்னு அர்த்தம். நீ தலை அருகில் நான் இருக்கிறவங்களாண்டா நீ சொல்லிவிடு, இவங்கள காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிவிடு. தலை அருகில் இல்லாதவங்களாண்டா நீ சேலஞ்சு பண்ணி சொல்லு, நான் இவங்களே எப்படியாவது காப்பாற்றிடுறேன் அப்படின்னு சொல்லு. அவங்க அப்பாவுக்கும் இவனுக்கும் இந்த ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட்டு இவனுக்கு பிடிச்சி போவதுனால வீட்டை விட்டு போகிறதுக்கு இப்போ சம்மதிக்கிறான், அம்மாண்ட சொல்ல மாட்டேன்னு சொல்லிடுறான். அதே சமயத்தில் யமதர்மராஜா மேலோகத்துக்கு போயிடுறாரு. அதேமாரி இவன் ஒவ்வொரு பேஷண்ட்டாக போய் பார்த்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டு கொடுக்கும்போது தலையருகில் அவங்க அப்பா நின்னார்னா அந்த பேஷண்ட்டை பார்த்து சொல்கிறான், சார், இவங்க இன்னும் ஒரு 3 ஹவர் 4 ஹவர் இருக்கிறதே கஷ்டம், அதனால் நீங்கள் வீட்டுக்கு போயிடுங்க சார், தேவையில்லாமல் செலவு பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. இதேமாரி நடக்குது. அதேமாதிரி சில இடத்துல ரொம்ப சீரியஸான பேஷண்ட்டெல்லாம் போய் பார்க்க போகும்போது அவங்கள பார்த்து, இல்லை, இவங்கள நான் சேலஞ்சு பண்ணி காப்பாற்றிடுறேன், ஏன்னா அவங்க அப்பா அங்கே இல்லை, சேலஞ்சு பண்ணி காப்பாற்றிடுறேன்னு சொல்லிவிட்டு காப்பாற்றிடுறாப்புல. இவர் கைராசியான டாக்டர் ஆகி ரொம்ப ஃபேமஸான டாக்டராகவும் ஆகிடுறாரு. அவர் ஒரு பொண்ணை விரும்புகிறாரு. அந்த பொண்ணுக்கும் ஒரு நாள் உடம்பு சரியில்லை. அந்த பொண்ணுக்காக ட்ரீட்மெண்ட்டு எடுக்கிறதுக்காக இந்த டாக்டர் போகும்போது அந்த பொண்ணினுடைய தலையருகில் அவங்க அப்பா நின்றுக்கிட்டுருக்காரு. அப்பாவை விரட்டணும், இந்த பொண்ணையும் காப்பாற்றணும், என்ன செய்யுதுன்னு கேட்குறாரு. யோசனை பண்ணிவிட்டு யோசனை பண்ணிவிட்டு திடீர்னு யோசனை வந்தவனாக, அம்மா அப்பாவை காணோன்னு தேடிக்கிட்டு இருந்தீங்களே, இதோ அப்பா இங்கே தான் நிற்கிறார், வாங்கம்மான்னு சொன்னதுமே யமதர்மராஜா சுதாரிச்சுட்டு, என்னப்பா இவ்வளோ நாள் பண்ண டார்ச்சர் போதாதான், இன்னுமா டார்ச்சர் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு தெரிச்சு ஓடிடுறாரு. என்ன தோழர்களே, இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. கௌதமன்.